வணக்கம். உண்மையை சொல்வோம், அதையும் உரக்க சொல்வோம். இழப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த உசுரை தவிர. ஒரு குட்டி கதை. தமிழக முதல்வர் இந்த 3 மாதத்திற்கு மாதம் 1000 ரூபாய், கோடைகால சிறப்பு நிதி 2000 ரூபாய், இந்த நிதி பெண்களுக்கு தற்போது இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் தெரியும். 5 ஆண்டு ஆட்சிக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு வாக்காளருக்கு 1000 ரூபாய், 5 ஆண்டுக்கு 5000 ரூபாய் கணக்கிட்டு தந்திருக்கிறார் தமிழக முதல்வர். சிந்திக்க வேண்டியது, நாம் தொடர்ந்து 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் சாதாரணமாக இருந்த ஒரு ரவுடிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இப்படி நிலையில் இருந்த இவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக உருவெடுத்தது எப்படி? மக்கள் வரிபணம் தானே. மக்கள் வரிபணம் தானே இன்று தமிழக முதல்வர் வீடு வீடாக சென்று சிறப்பு நிதி, உரிமை நிதி வந்துவிட்டதா என்று கேட்கிறாரே. அவர் சாத்தான்குளத்தில் நடந்த காவல் நிலைய படுகொலையை கண்டித்து கர்ஜித்தாரே. அதுபோல் திருநெல்வேலியில் சுஜித் படுகொலையை அவர் ஏன் கண்டுகொள்ளவில்லை? அதுபோல் நமது தமிழகத்தில் ஜாதிய ஆணவ படுகொலை, தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்து குடித்தல், இது போன்ற இழிவு செயல்களில் ஏன் ஒரு முதல்வராக இருந்து அதை தடுக்க இயலவில்லை? இல்லை, முடியவில்லை. இது மக்களுடைய கேள்வி. ஒரு குட்டி கதை. அப்பனும் மோனும் 2 பேரு ஒரு கிராமப்புற மக்களிடம், எதுவும் அறியாத மக்களிடம் சென்று ஒரு ஆசை வார்த்தை கூறுகிறார். அந்த ஆசை வார்த்தை என்னவென்று சொன்னால், காலி பாட்டில் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு பாட்டலுக்கு 20 ரூபாய் தருகிறோம் என்று ஊர் மக்களிடம் சென்று முறையிடுகிறார்கள். உடனே மக்கள், என்ன இது வித்தியாசமாக உள்ளது, காலி பாட்டலுக்கு 20 ரூபாய் தருகிறார்களே, என்ன அதிசயம் இது என்று மக்கள் எண்ணுகிறார்கள், புலம்புகிறார்கள். இந்த மக்கள் உடனடியாக இவர்கள் ஒரு வாகனத்தில் ஊர் ஊராக சென்று பாட்டலை பறிமுதல் செய்கிறார்கள் 20 ரூபாய் கொடுத்து. உடனே அதை எடுத்து வேற ஒரு குடோனில் அடைக்கிறார்கள். திரும்பி மறாவது நாள் வருகிறார்கள், பாட்டல் கம்மியாக வருகிறது. அப்பொழுது சொல்கிறார், பாட்டலுக்கு 40 ரூபாய் தருகிறேன், காடு மேடுகள்லாம் அலைந்து அந்த பாட்டலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே ஆச்சரியப்பட்டு மக்கள், ஆஹா என்ன அருமை, நேற்று 20 ரூபாய்க்கு வாங்கிய பாட்டலை இன்று 40 ரூபாய்க்கு தருகிறார்களே, இது என்ன அருமை என்று அலசி மோதி எல்லாம் பார்த்து பாட்டலை கொண்டாந்து அந்த வாகனத்தில் ஒப்படைத்து காசை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். திருப்பி 3வது நாள் செல்கிறார், பாட்டல் கம்மியாகிறது. உடனே அந்த முதலாளி, அப்பா 60 ரூபாய் தருகிறேன், பாட்டலை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். என்னடா இது, இந்த பாட்டலுக்கு இவ்வளவு மரியாதையா? பாட்டலுக்கு 10 ரூபா கூட எவனும் தர மாட்டான். பாட்டலுக்கு 10 சொன்னா கூட எவனும் தர மாட்டான்.
இவரு பாட்டலுக்கு 60 ரூபா தராரு. ஓடி ஆடி காடு மோடு பள்ளம் கிள்ளம் அலைந்து கொண்டு வருகிறார்கள். அப்போது குறைந்த பாட்டல் வருகிறது. மறுபடியும் ஒரு ஆர்டரை அந்த முதலாளி சொல்கிறார். நாளை நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஊருக்கு செல்கிறேன். நீங்கள் பாட்டல் நாளைக்கு வரும்போது கொண்டு வந்தால் 80 ரூபாய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு சென்று விடுகிறார். உடனே ஊர் மக்கள் எல்லாம், என்னடா இது அதிசயமா இருக்கு, ஒரு பாட்டலுக்கு 80 ரூபா தராங்களா, என்னடா இது அதிசயமா இருக்கு, எங்க தேடியும் பாட்டில் கிடைக்கலையே, பாட்டில் கிடைக்கலையேன்னு அலையறாங்க. உடனே அந்த ஒரு குடோன் வச்சிருப்பாங்க இல்லையா, அதான் அப்பா ஓனரு ஊருக்கு போயிட்டாரு சொல்லிட்டு புள்ள அந்த குடோன்ல இருக்கிறான். அப்ப அந்த புள்ளைகிட்ட போய் ஊருக்காரங்க எல்லாம், அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் பெண்மணி எல்லாம் போய் முறையிடுறாங்க. தம்பி, உங்க அப்பா நாளைக்கு வந்தா 80 ரூபா தரேன்னு சொல்றாரு, 80 ரூபா பாட்டலுக்கு தரேன்னு சொல்றாரு. ஆனா எங்கேயுமே பாட்டில் இல்லையே, என்ன செய்யறதுனே தெரியலையே தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள, அப்பனுக்கு தப்பாத பிறந்த புள்ள, அந்த புள்ள யாரு புள்ள நீங்க உங்களுக்கு தெரியும். அப்பனுக்கு தப்பாத பரம்பரையா பிறந்த புள்ள, ராஜ பரம்பரை பிள்ளைங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த புள்ள என்ன சொல்றாரு மக்கள் கிட்ட தெரியுமா? ஒண்ணு பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அவர் ஊருக்கு போயிருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க, பாட்டலுக்கு 80 ரூபா தரேன்னு சொல்லிட்டாரு, பாட்டலுக்கு 80 ரூபா தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாட்டலை 60 ரூபா கொடுத்து நீங்க வாங்கிடுங்க. 60 ரூபா கொடுத்து நீங்க வாங்கிட்டு எடுத்தும் போய் நீங்க 20 ரூபா மேல வச்சு அப்பா வண்டி வரும்போது வித்துருங்க, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு புள்ள சொல்லிட்டான். உடனே இந்த நியூஸ் ஊரை எல்லாம் பரவுது. அடடா, முதலாளி 80 ரூபாய்க்கு அந்த பாட்டுல வாங்கிக்கிறேன்ட்டாரு. இங்க இந்த பையன் லூசு பையன், இந்த லூசு பையன் 60 ரூபாய்க்கு விற்கிறேன்றான். இது என்னடா அதிசயம்ட்டு அவன் மாட்டு வண்டி கீட்டு வண்டி புடிச்சு போய் இருக்கிற பாட்டுல எனக்கு உனக்கு உனக்கு எனக்குன்னு 60 ரூபா கொடுத்து ஒட்டு மொத்த பாட்டிலையும் வாங்கியாந்து வீட்டுல வச்சிட்டாங்க. வச்சுட்டு வந்தா மறாவது நாள் வரனாரு, ஆளை காணா. 2வது நாள் வராரு, பாட்டுல எல்லாம் அவன் மூட்டை மூட்டையா அடிக்கி ஊட்டி அதற்கு வச்சிருக்கான், ஆளு காணா. சரி, அவர் தான் ஊருக்கு போயிருக்காரு, 2 நாள் ஆகும்னாரு. சரி, 3வது நாள் வருவாரு, வெயிட் பண்ணலாம் இருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணா 3வது நாள் என்ன பண்றாரு, வரல. உடனே அங்க ஒரு குடோன் இருக்கும் இல்லையா, பாட்டெல்லாம் வாங்கி அந்த குடோன், மக்கள் எல்லாம் படையெடுத்து அந்த குடோனுக்கு போறாங்க. அந்த குடோனுக்கு போனா குடோன் இருந்த இடமும் தெரியல, எதுவும் தெரியல. எல்லாத்தையும் 20 ரூபாய்க்கு வாங்கின பாட்டுல யாருக்கிட்ட வாங்கினது, 20 ரூபாய்க்கு யாருக்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க கிட்டே 60 ரூபா விலைக்கு வித்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். 1 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, யாரும் வரல, யாரும் போகல. இதை எந்த துறையிலையும், காவல்துறையிலையும் எந்த துறையிலையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்னும் பண்ண முடியல. ஆகவே இந்த பாட்டலுக்கு உள்ள கதை உங்களுக்கு நன்றாக புரியும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.